உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடன் தொல்லை நீங்கிறதுக்கு நியூமராலஜி படி ஏதாவது பரிகாரம் இருக்கா? யாருக்கெல்லாம் அவங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமையலையோ அவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒருவருடைய பெயரில் சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மிக்க பெயர் எண்கள் சம்பந்தப்படும் பொழுது நிச்சயம் நிறைய கடன் சிக்கல்கள்ல உழல்வாங்க. இந்த பர்டிகுலர் நம்பரை யூஸ் பண்ணா கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? ஒவ்வொருவருக்கும் அது மாறும். கடன் வாங்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும் நேரம் காலம் இருக்கா சார்? நமக்கான ராசியான தேதிகள்ல வாங்கினோம்னா அந்த கடனை மிக எளிதாக அடைத்து விட முடியும். இந்த பர்டிகுலர் நம்பரை டெய்லி பார்த்தாலோ இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு பாஸ்வேர்டா அந்த மாதிரினா நமக்கு பணம் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு சில புனித எண்கள் இருக்கு. இப்போ 786 அப்படிங்கிற நம்பர் இருக்குன்னா 1111 அது மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கும் பொழுதும் அவங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிகழும். மணி மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா சார்? அவரவர்களுக்குரிய எந்திரம்ங்கிறதை வரைய முடியும், நம்பர்ஸை வச்சே வரைய முடியும். அது போன்ற நம்பர்ஸ் மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணி தருமா உங்களுக்கு. பூஜைகள் ஏதாவது நம்ம வீட்டில் பண்ணா கூட பணம் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பாசிட்டிவிட்டி வைப்ரேஷனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கணபதி ஹோமத்திற்கு உண்டு. திருச்செந்தூருக்கோ ஷிரடிக்கோ போயிட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு கடன் தொல்லை இருக்கு இல்லையா? இந்த கடன் தொல்லை நீங்கிறதுக்கு நியூமராலஜி படி ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? எண்ணியல் பெயர் திருத்தம்ங்கிறது தான் முதல் பரிகாரமாக நாங்கள் சொல்வது. பொதுவாக கடன் சிக்கல் ஏன் உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரவர்களுடைய கிரக சுழற்சிகள் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு எந்த காலகட்டம்லாம் நன்மையாக இருக்கும், எந்த காலகட்டங்களில் அவங்க சிரமப்படுவாங்கங்கிறதெல்லாம் முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டிருது. அது தவிர கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி இந்த காலகட்டங்களும் சில நேரங்களில் அவங்களுக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் அவங்களுக்கு கடன் சிக்கல்கள் உருவாக்கி கொடுக்க வகையிலையும் அமைஞ்சிருது. பட் இதுலேருந்து ஜெயிக்கணும், இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்மையிலேயே குலதெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. இப்போ இந்த காலத்தில் நம்ம இஷ்ட தெய்வமாக முருகனை நம்ம வழிபடுறோம், சித்தர் குரு மகான்களில் ஷிரடி சாய்பாபாவை வழிபடுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு திருச்செந்தூருக்கோ ஷிரடிக்கோ போயிட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ இப்போ உதாரணத்திற்கு இப்போ இந்த ப்ரோக்ராமே பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த செகண்ட் இப்போ எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, இது கூட கனெக்ட் ஆகக்கூடியவங்க தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இது கடன் சிக்கல் தீர்வதற்கான வழி என்னங்கிறது இந்த பதில் மூலமாக அவங்களுக்கு தெரிய வருதுன்னா கண்டிப்பாக பெயர் திருத்தம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்காகவே நான் எப்போதுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் அவங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமையலையோ அவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையான்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கான தகவல்களை 3 நாட்களுக்குள்ளார நான் இலவச பொது பலன்களாக நான் தருவேன். ஸோ என்னையை பொறுத்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கான பரிகாரமாக சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒருவருடைய பெயரில் சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மிக்க பெயர் எண்கள் சம்பந்தப்படும் பொழுது நிச்சயம் நிறைய கடன் சிக்கல்களில் உழல்வாங்க. பட் இதை கண்டிப்பாக இதிலிருந்து அவங்க விடுபட முடியும் பெயர் திருத்தத்தினால். இப்போ இந்த பர்டிகுலர் நம்பரை யூஸ் பண்ணா கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? ஒவ்வொருவருக்கும் அது மாறும். இப்போ நம்ம முன்னாடி நான் சொன்னது மாதிரி பெயர் திருத்தம்ங்கிறது செய்வதற்கு காரணம் அந்த நம்பரை மாற்றணுங்கிறது தான். சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் அப்படிங்கும்போது ராகு, கேது, சனி இது போன்ற கிரகங்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் திருமணம் தள்ளி போவதற்கோ கடன் சிக்கல்களுக்கோ மேக்சிமம் இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. இவங்களை மேல்ஃபிக் பிளானட்ஸ் அப்படிம்பாங்க, பாப கிரகங்கள்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து ஒரு பெயரில் சம்மந்தப்படும் பொழுது அதே எஃபெக்ட்ஸாக தான் அது தரும். இங்கே நம்ம எண்கணித ரீதியாகவும் கிரகங்களை தான் பேசுகிறோம் மறுபடியும். ஸோ அந்த கிரக விஷயங்களை வந்து மாற்றும் பொழுது அதுவே பரிகாரமாக அமைந்து நிச்சயம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து கடன்கள்லாம் அடைந்து மேற்கொண்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு நிச்சயம் கிடச்சிருது. அனுபவபூர்வமாக என்னுடைய கிளைண்ட்ஸ் லைஃப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன். பெயர் திருத்தத்திற்கு பிறகு ஒரு 90 நாட்கள் நான் சொல்லுவேன் எப்போதுமே. நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சுட்டாங்க. ஒரு மண்டல காலம்ங்கிறத 48 நாள்னு சொல்லி வச்சுட்டாங்க இல்லையா? என்னை பொறுத்த அளவுக்கு அந்த 2 மண்டல காலங்களை நெருக்கி 90 டேஸ் எழுத சொல்லிட்டு வருவேன். அப்படி அந்த 90 டேஸ்க்குள்ளாரையோ ஒரு சில பேருக்கு 100 டேஸ்க்குள்ளாரையோ நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்து அவங்களுடைய லைஃப்பில் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறத நேற்று கூட சந்தோஷமாக ஒரு கிளையண்ட் மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு தெரியப்படுத்தினார். இன்னையோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. மகிழ்ச்சி. ஸோ இப்போ பர்டிகுலராக வந்து கடன் வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் நேர காலம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக கடன் வாங்கும் பொழுது நமக்கான ராசியான தேதிகளில் வாங்கினோன்னா அந்த கடனை மிக எளிதாக அடைத்து விட முடியும். இப்போ உதாரணத்திற்கே சொல்கிறேனே, இப்போ கிரக சூழ்நிலைகள் ரீதியாக அஷ்டம சனி நடக்கும் பொழுது நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா, அஷ்டம சனி காலத்தில் கடன் வாங்கினா லேஸில் அடையாது. அந்த கடன் காலம் முழுக்க அது வந்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போம். அதே போலவே எண்கணித ரீதியாகவும் ஒரு சில பேருக்கு ஒரு சில எண்கள் தான் பொருந்தும்னு இருக்கும். அந்த எண்கள் அவங்க கடன் வாங்கினாங்கன்னா ஈஸியாக அந்த கடனை அடைச்சிருவாங்க. அவங்களுக்கு அவமானங்கள் காப்பாற்றப்படும். அவமானங்கள்ங்கிறது நிகழாமல் காப்பாற்றப்படும். பட் ஆனால் ஒரு அவருக்கு அன்லக்கியான டேட்டில் வாங்குறாருன்னு வைங்க, அது அவருக்கு நிச்சயம் அந்த கடனை அடைக்கவே முடியாது. பெரிய பிரச்சனைகளில் மாட்டுவாங்க. அது நீண்டு கொண்டே போகும். அதனால் ஒரு சில எண்களில் ஒரு சில தேதிகளில் கரெக்டாக சொல்லணும்னா அவர்களுக்கு பொருந்தக்கூடிய தேதிகளில் வாங்கும் பொழுது நிச்சயம் அது வந்து அடைபடும். அதே மாதிரி நம்ம வந்து கடனை திருப்பி கொடுப்பதற்கு சில தினங்கள் இருக்குது. இப்போ வந்து அஷ்டமி தேய்பிறை தினங்களில் நம்ம வந்து கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த கெட்டது வந்து சீக்கிரம் விலகும். அந்த கடன்கிறதே ஒரு தோஷம் தான், அது சீக்கிரம் விலகும். இப்போ நம்ம வந்து பணம் வாங்குறதே வந்து ஒரு அவசர தேவைக்கு அந்த மாதிரி தான் வாங்குறோம். அந்த நேரத்தில் நம்ம இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம்ல, நல்ல நேரம் நல்ல தேதியெல்லாம் பார்த்து. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அவசரத்துக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதாவது பரிகாரம்ங்கிறது இந்த இடத்துல வந்து மறுபடியும் நான் சொல்லிக்கொள்வது, ஒருவருடைய பெயர் சரியாக அமையாத காரணத்தினால தான் அந்த நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். அந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே ஒரு நாள் கூட காலதாமதப்படுத்தாமல் சீக்கிரம் போய் கடன் வாங்கி ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவதற்கு காரணமே அவருடைய பெயரில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில எண்களாக இருக்கலாம். சரி, ஒன்ஸ் அது நிகழ்ந்துருச்சு, அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியில் வரணும்னா பேரில் என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு திருத்தம் பண்ணும் பொழுது ஒரு 3 மாத காலங்களில் ஒரு சில வழிவகைகள் பிறக்கும். நிச்சயம் வந்து அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது தவிர நான் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு கன்சல்டேஷன் கொடுக்கும்போது ஒரு சில இறை பரிகாரங்கள், முக்கியமாக வந்து இந்த டிப்பிக்கலாக இருக்கிற மாதிரி பூஜை புனஸ்காரங்கள், ஒரு சில ஸ்தலங்களுக்கு போய் அங்கே அர்ச்சனை கொடுப்பது, இது மாதிரி இல்லாமல் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். அது சித்தர்களின் வழிபாட்டு முறையில் சொல்லுவேன். அதை செய்துட்டு வரும்பொழுது நிச்சயம் வந்து மாற்றம் விடிவு காலம்ங்கிறது ஏற்படும். சார், இப்போ வந்து இந்த பர்டிகுலர் நம்பரை வந்து டெய்லி பார்த்தாலோ இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு பாஸ்வேர்டாக, அந்த மாதிரினா நமக்கு பணம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு சில எண்கள் அவங்களுக்கு பொருந்தக்கூடிய எண்கள் இருக்கிற பட்சத்தில், இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தருடைய பிறந்த தேதிக்கு அவருக்கு வந்து 6ஆம் எண் நன்றாக பொருந்தும்னு சொல்கிறேன்னு வைங்க. அவர் வந்து 3, 6, 9 எண்களை வந்து நிறைய பார்ப்பார். அவங்க அடிப்படையிலேயே அவங்க லைஃப்பில் கவனித்து பார்த்தா எப்போல்லாம் அவங்க லைஃப்பில் பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்குதோ அப்போல்லாம் இந்த எண்கள் வந்து சம்மந்தப்படும், கனெக்ட் ஆகும். ஸோ நான் வந்து அதன் அடிப்படையில் அவங்கள வந்து ஒரு சில எண்களை அதிகம் யூஸ் பண்ண சொல்லுவேன். அது தேதியாகவும் இருக்கலாம், வண்டியின் எண்ணாகவும் இருக்கலாம், வீட்டின் எண்ணாகவும் இருக்கலாம். அது போன்ற எண்களை வந்து அதிகம் அவங்க வந்து பார்க்க அது அந்த எண்களோட கனெக்ட் ஆக அது வந்து நிச்சயம் வந்து அவங்களுக்கு பணங்காசை தரும். அவங்களுடைய நெகட்டிவிட்டியை வந்து அது விரட்டுவதற்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில புனித எண்கள்னு இருக்குது. இப்போ 786 அப்படிங்கிற நம்பர் இருக்குன்னா அது வந்து அந்த மதத்திற்கான குறியீடாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் தனி மனிதர்களுக்கும் அது வந்து பொருந்தக்கூடிய வகையில் செயல்படும். அதே மாதிரி ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 1111, 111 அது மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கும் பொழுதும்
அவங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிகழும். அது ஆனால் இருக்குது, அது உண்மையிலேயே வந்து ஒரு சில எண்கள் வந்து ஒரு எண்கள்ங்கிறது வந்து எந்திரம் தாங்க. அது வந்து ஒரு எப்படி வந்து இப்போ சுதர்சன சக்கரம்னு சொல்கிறோம், ஸ்ரீ சக்கரம்னு சொல்கிறோம், இது எல்லாமே ஒரு கணக்கின் அடிப்படையில் தான் அது வரையவே செய்யப்படுது. ஒரு ஜாமெட்ரி தானே அது. ஒரு சில ஆங்கிள்ஸ் கோணங்களை வச்சு நம்ம பண்ணும்போது அந்த இடத்துலையே வந்து எண்கள் வந்துடுது இல்லையா. 90 டிகிரி அப்படின்னாலே அந்த 90ங்கிறது என்னது, எண் தானே. ஸோ அந்த எண்கள் வந்து ஒரு எந்திரம் மாதிரி செயல்பட்டு நிச்சயம் வந்து அதை பார்க்கும் பொழுது பலன் தரும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிலீஃப் இருக்குது. அதாவது வந்து மார்னிங் 11:11க்கும் அதே மாதிரி நைட் 11:11க்கும் நம்ம ப்ரே பண்ணால் அது இன்ஸ்டண்ட்டாக நடக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது. அது உண்மையா சார்? அது உண்மையிலே வந்து அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை தூண்டிவிடக்கூடிய ஒரு எண் தான் அது. அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த டயத்தில் அதை பண்ணணுங்கிறத விட யதார்த்தமாக அவங்க கண்ணில் 11:11 பட்டுச்சுன்னு வைங்க, அது ரொம்ப பவர்ஃபுல் அது. பட் இந்த டயத்தில் அவங்க ப்ரே பண்ணுறது வந்து தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் வந்து அவங்களுடைய பெயர் ரொம்ப முக்கியம். அது கனெக்ட் ஆகக்கூடிய வகையில் இருக்கும்போது அவங்க ப்ரேயர்ஸ் வந்து குயிக்காக பலன் தரும். பட் யதார்த்தமாகவே இப்போ வந்து அவங்க கண்ணில் 11:11 படுதுன்னு வைங்க, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் 11:10க்கு நான் வந்து கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன், டிஜிட்டல் கிளாக்கை, எப்படா 11:11 ஆகும்னு. அது பலன் தராது. அது அதுவாக நிகழணும். நிகழும் பொழுது இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து உணர்த்துதுன்னு எடுத்துக்கலாம். அது பலன் தரும். மணி மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா சார்? இது பண்ணால் பணம் பெருகும் இருக்கு. அதாவது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதே தான். ஒரு சில இப்போ தன ஆகர்ஷண எந்திரம்னு ஒரு எந்திரம் இருக்கு. அந்த எந்திரத்தை நம்ம வந்து நம்ம பீரோலையோ அல்லது வேலட்லேயோ வச்சுக்கும் போது பணம் பெருகக்கூடிய தன்மை விளையும்னு சொல்கிறாங்க. இப்போ எண்கள் ரீதியாக நான் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவேன்னா, ஒரு சில குறிப்பிட்ட எண்கள் வந்து அவங்களோட பொருந்துது அப்படிங்கும்போது அந்த எண்களுக்குரிய விஷயங்களை அவங்க பர்ஸ்லையோ இதுலையோ வச்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எண்களை சார்ந்தே எந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொருவருடைய பிறந்த தேதியை வைத்து கூட்டு எண்ணை வைத்து அவரவர்களுக்குரிய எந்திரம்ங்கிறதை வரைய முடியும். நம்பர்ஸை வச்சே வரைய முடியும். அது போன்ற நம்பர்ஸ் வந்து மணியை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி தரும் அவங்களுக்கு. பட் இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, அவருக்கு அமைந்த பெயர். இதிலேயே இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இப்போ ஒரு சில பேர், இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்காகவே சொல்கிறேன், உங்களுடைய பிறந்த தேதி பெயர் சரியாக அமைந்திருக்கலாம், ஆனால் வியாபாரத்தினுடைய பெயர் சரியாக அமையலன்னு வைங்க. ஒரு நபர் அவருடைய வியாபாரம் சரியாக அமையல, அவருடைய பெயர் நல்லா இருக்கு. அப்போ வியாபாரம் ஒரு பக்கம் வந்து சம்பாதித்தாலும் அந்த காசு வந்து இவருக்கு ஒட்டாது. வியாபார பெயர் சரியாக அமையாததுனால ஒன்று அந்த வியாபாரமே வந்து கொஞ்சம் கூட லாபம் சம்பாதித்து தராது. இவர் அதிகப்படியாக அந்த வியாபாரத்துக்கு செலவு பண்ணுற நிலை வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த வியாபாரத்திலேருந்து வரக்கூடிய காசு இவருக்கு வராது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையும் பணம் காசு வராது. அதை நம்ம பார்த்து தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ வந்து அந்த எந்திரம் வச்சா பணம் சேரும்னு சொன்னீங்க. அது மாதிரி பூஜைகள் ஏதாவது நம்ம வீட்டில் பண்ணால் கூட பணம் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ரொம்ப அடிப்படையாக வந்து ஒரு இடத்தினுடைய வைப்ரேஷனை மாற்றுவது. அதாவது ஒரு சில வீடுகளுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டில் நம்ம உட்கார்ந்து அவங்க கூட பேசிட்டு இருக்கிற நேரம் போகிறதே தெரியாது. ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இது வீடுகள்ங்கிறதுக்கே இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, சினிமா தேட்டருக்கே சரி, ஒரு சில தேட்டர்ஸோ ஒரு சில ஹோட்டல்ஸோ மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே ஃபுட் குவாலிட்டிங்கிறது அடுத்தது. நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்க இல்லையா, கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு 2.5 hours ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அந்த வைப்ரேஷனை வச்சே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் தன்மை நிறைந்திருக்கு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு சில ஸ்தலங்களை நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறோம். திருச்செந்தூர் ஸ்தலம், திருப்பதி ஸ்தலம், அது மாதிரி ஒரு இடத்தினுடைய பாசிட்டிவிட்டி வைப்ரேஷனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து கணபதி ஹோமத்திற்கு உண்டு. கணபதி ஹோமம்ங்கிறது வந்து பேசிக். அது வந்து இப்போ ஒருத்தவங்கலாம் முன்னாடி காலத்துலலாம் ஒரு வீடு மாறி இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டோடைய ஓனர் அவங்க கிடையாது, வாடகைக்கு தான் போகிறாங்க. இருந்தால் கூட ப்ராப்பராக கணபதி ஹோமம் செய்வாங்க. காரணம் என்னென்னா அதற்கு முன்னாடி இருந்தவர்கள் என்ன நிலையில் என்ன வைப்ரேஷன் விட்டுட்டு போனாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு துக்க காரியம் நிகழ்ந்திருக்கலாம், அல்லது அவங்க கடன் சிக்கல்களில் மாட்டி போயிருக்கலாம். ஸோ இந்த கணபதி ஹோமம்ங்கிறது பண்ணுவாங்க. அது மாதிரியான ஹோமங்கள் செய்வது நிச்சயம் வந்து
நன்மையை உருவாக்கும் அதிகப்படியாக. அதன் மூலமாகவும் நிறைய நல்ல விஷயங்களை அவங்க அடையலாம். ஸோ இது வரைக்கும் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.